ஃபங்க்ஷன் ஆஃப் பிபிசி. ஸோ பிபிசினா என்னென்னா ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். ஸோ ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதை பிளான் பண்ணணும். ஸோ ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா ஸோ அது கரெக்டாக போகிறான்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ அப்படி செக் பண்ணுறதுன்னா ஸோ அதை வந்து கரெக்டாக கண்ட்ரோலில் கொண்டு போகணும். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலில் ஃபங்க்ஷன் 5 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ரீ பிளானிங். ஸோ ஒரு ஜாப் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து ப்ரீ பிளான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் தேவைப்படும். ஸோ என்ன மெட்டீரியல் தேவைப்படுங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த மெட்டீரியல் கிடச்சாச்சுன்னா ஸோ அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு லேபர் தேவைப்படுவாங்க. ஸோ குவாலிட்டி லேபரை வந்து ரெடி பண்ணணும். ஸோ லேபர் வந்தாச்சுன்னா அந்த மெட்டீரியல் பண்ணுறதுக்கு மிஷின் தேவைப்படும். ஸோ எந்த மிஷினில் பண்ணலாங்கிறபடி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் வந்து ப்ரீ பிளானிங்கில் வருது. ஸோ ப்ரீ பிளான் பண்ணியாச்சுன்னா அந்த மெட்டீரியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேருந்து கடைசி எண்டு வரைக்கும் ஃபினிஷ் ஆகணும். ஸோ ஃபினிஷ் ஆகி மேனுஃபேக்சரிங் குட்ஸாட்டு வெளியே போகணும். ஸோ அந்த மாதிரி ரெடி ஆகணும்னா ஸோ அதுக்குண்டான ஒரு வேயை வந்து உண்டு பண்ணணும். ஸோ அது ரெடி பண்ணுறது தான் ரூட்டிங் சொல்கிறோம். ஸோ அந்த ரூட்டிங்கில் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் உள்ளே வந்த உடனே ஸோ ஃபஸ்ட் என்ன ஆப்ரேஷன் பண்ணணும், ஸோ ரெண்டாவது என்ன ஆப்ரேஷன், ஸோ என்ன ப்ரொசீஜருங்கிறது வந்து கரெக்டாக கிளாரிஃபை பண்ணுறது தான் அந்த ரூட்டிங். ஸோ ரூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு அந்த ஜாப் வந்து எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும், ஸோ எத்தனை நாளில் முடித்து கஸ்டமர்கிட்ட கொடுக்கணுங்கிறது வந்து ஒரு கிளாரிஃபை வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாரிஃபைக்காக ஸோ என்ன ஆப்ரேஷன் வந்து இந்த டைமில் முடிக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து ஷெடியூல் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மூணாவது ஷெடியூலிங் பண்ணுறோம். ஸோ ஷெடியூலிங்கில் ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் கரெக்டான டைமிங் வந்து நிர்ணயிச்சிருவோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ரேஷன் வந்து 10 மினிட்ஸில் முடிக்கணும், ரெண்டாவது 20 மினிட்ஸில் முடிக்கணும்னு சொல்லி ஒரு டைம் அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக பண்ணிடுவோம். ஸோ அதுதான் ஷெடியூலிங். ஸோ டைம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சுன்னா கரெக்டான நேரத்தில் குட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் குட்ஸ் எல்லாமே வெளியே போகும். ஸோ டைம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாலும் நமக்கு ஒரு ஜாப் பண்ணணுன்னா அதுக்கு டூல் தேவைப்படும், மெட்டீரியல் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் டிஸ்பேச்சிங் பண்ணுறோம். ஸோ நாலாவது என்னென்னா டிஸ்பேச்சிங். ஸோ இந்த டிஸ்பேச்சிங்கில் நமக்கு தேவைப்படுற வேண்டிய எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு மெட்டீரியலில் வந்துச்சுன்னா அதை பண்ண போகிறோன்னா ஸோ அதுக்கு தேவையான டூல் தேவை. ஸோ டூல் ஆர்டர் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். இதுக்கு இந்த ப்ராசஸுக்கு என்ன டூல் தேவைப்படுன்னு சொல்லி டூல் ஆர்டர் ரெடி பண்ணி சென்ட் பண்ணுவோம் டூல் ரூமுக்கு. ஸோ அதே போல் என்ன மெட்டீரியல் தேவைப்படுன்னு சொல்லி மெட்டீரியல் ஆர்டர் ரெடி பண்ணுவோம், மெட்டீரியல் ரூமுக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாம் சென்ட் பண்ணி வச்சுன்னா கடைசியில் ஜாப் ஆர்டர் வந்து ரெடி பண்ணுவோம். ஜாப் ஆர்டர் ரெடி பண்ண பிறகு தான் அந்த ஜாப் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜாப் ஆர்டர் ரெடி பண்ணி ஜாப் முடிஞ்சிடுச்சுன்னா கடைசியில் டிஸ்பேச்சிங் ஆர்டர் ரெடி பண்ணுவோம். டிஸ்பேச்சிங் ஆர்டர் ரெடி பண்ணி ஸோ அது வெளியே போகும். ஸோ இந்த ஆர்டரிங் எல்லாமே இந்த டிஸ்பேச்சிங் தான் வரும். ஸோ ஆர்டர் போட்டு எல்லாமே ப்ராசஸும் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா ஒருவேளை ப்ராசஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது, ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வருதுன்னா ஸோ அதை வந்து கிளியரிஃபை பண்ணணும். அதுக்காக தான் ஃபைனல் ஸ்டெப்பாக கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இந்த கண்ட்ரோலிங்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்போது ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி கிளியரிஃபை பண்ணுறாங்க. ஸோ வந்து ஃபர்தராக வந்து எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த ஒர்க்கை வந்து ஃபர்தராக எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரோலிங்கில் தான் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் சேர்ந்தது தான் ஃபங்க்ஷன் ஆஃப் பிபிசி.